பாருங்க எவ்வளவு பெரிய மீன் பாருங்க. நானே போட்டில ஜெயிச்சேன். வின்னரா போல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த போட்டியிலேயே நான் தான் ஜெயிக்க போறேன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சா நானு. யுஎஸ் நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய மண்டன்னு. அப்படியே மாமா இன்னைக்கு தோட்டு தான் போக போறாங்க. இலையில வச்சோமா சாப்பிட்டோமான்னு இருக்க போய் இதை போனால் கண்டுபிடி தின்னு முடின்ட்டு இதை தேட விட்டாங்க. இது 5 நிமிஷத்துக்கு மேலே தேடிட்டே இருக்காங்க, கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. இது திருப்பதியில் மொட்டை அடிச்சவனை தேடுற கதையாக இருக்குது. அங்கேங்க பத்தையாக இருக்குது. போட்டிக்குன்னு வந்துட்டு ஆளை இல்லாமல் தனியாக சாப்பிட்ற பாருங்க. ஆனால் இது உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. அங்கே எங்கேயும் பார்க்காம பொறுமையாக சாப்பிட்டு இருக்கிறதுக்கு. வில்லேஜ் கரிசோர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விகேஎஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்னைக்கு போட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. லாஸ்ட் போட்டியிலோட நல்ல கண்டுபிடி தின்னுமுடி இதாங்க அந்த போட்டியோட தலைப்பு. இது கேட்கையிலேயே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். பாருங்கள், அந்த போட்டியை கடைசி வரலையும் பார்த்தா தான் உங்களுக்கு இதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குன்னு தெரியும். இது கண்டுபிடிச்சி சாப்பிட்றதுல எபிசோட் நம்பர் 3ங்க. இது இந்த போட்டியோட ரூல்ஸு ஆல்ரெடி நீங்கள் போன வீடியோவிலேயே மாப்பிள்ளை சொல்லியிருப்பாரு. இருந்தும் நானும் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நல்ல சாப்பிட்ற ஐட்டம் தான் இருக்குது. உள்ளார என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். நம்ம கேமராமேன் சொன்னார் இதில் இருக்கிறது எல்லாமே நான்வெஜ் ஐட்டம் தான் இருக்குது அப்படிங்கிறாரு. நான்வெஜ் ஐட்டத்தில் என்னென்னா சிக்கன் பிரியாணி இருக்குது, மட்டன் பிரியாணி இருக்கலாம், காடை இருக்கலாம், இல்லை மீன் ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆனால் அது என்னங்கிறத சொல்லலை. மொட்டையாக என்ன சொல்கிறாரு, இதில் நான்வெஜ் ஐட்டம் தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இருக்கட்டும், அதை சாப்பிடல தெரிஞ்சுக்குவோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 6 ஏக்கர் பாமாயில் தோப்பு இருக்குங்க. அதில் 4 ஏக்கர் பரப்பளவில் இந்த பையன் 4 பையையும் கொண்ட ஒளிச்சு வைக்க போகிறாப்லையா. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி யார் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க அதுவும் 1/4 மணி நேரம் தான் டைமா, அதுக்குள்ளே கண்டுபிடிச்சி எடுத்து கொண்டாந்து சாப்பிட்டு முடிக்கணும். அவங்க தான் இன்னைக்கு அந்த போட்டியோட வின்னர் அப்படின்னு சொல்கிறாப்புல. இந்த 1/4 மணி நேரத்தில் கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்க இந்த போட்டியிலேருந்து எலிமினேட் ஆயிடுவாங்க. இந்த போட்டியில் யார் யார் கலந்துக்கிறோம்னா நான், மாப்பிள்ளை, வெட்டுக்கிளி, கிச்சா இந்த 4 பேரும் கலந்துக்கிறோங்க. போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, தோக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் காத்துக்கிட்டு இருக்கு. ரெண்டையுமே பொறுத்திருந்து பாருங்க. மாப்பிள்ளை, போட்டியோட ரூல்ஸ் எல்லாம் தெரியுதுல? எல்லாம் தெரியுது. வெட்டுக்கிளி, கிச்சா தெரியுதுல? சரி, ரைட்டு. போட்டியை கொண்டு ஒளி வைக்க சொல்லிடலாமா? கேமராமேன்ட்ட கொடுத்துடலாம். இங்கே வாங்க கேமராமேன், இங்கே வாங்க. இந்த இதெல்லாம் பிடிங்க. அது கூட எடா கிச்சா. ஆமா, வியூவர்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க கேமராமேனை காட்டணும்ட்டு. கேமராமேன் தான் வரைய மாட்டேங்கிறாரு. கேமரா வராரு அவரு. கேமராமேனை எப்படி காட்ட முடியும்? கேமரா எடுத்துக்கிட்டே எப்படி மரத்து மேல உட்காந்து கலைய விட்டா என்ன ஆகும்? அவரை ஒரு தடவை காட்டுறேங்க. காமிப்போம் அப்புறம். கேமராமேன் இங்க வாங்க. கேமராமேன் ரொம்ப கம்பல் பண்ண வேண்டியதா இருக்குங்க. வரவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. எப்போ நம்ம நினைக்கான நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சுல்லர் பட்டன் வாங்கினா மட்டும்தான் அவர் வரணும் அப்படின்னு நினைக்கிறாப்ல. அதுக்குள்ளே நாங்கள் இது ஒளி வைக்கிறது அப்படி யார் ஒளி வைக்கிறது? அதனால கேமராமேனே ஒளி வைக்கிறோம். வாங்க கேமராமேன் இங்க வாங்க. இவர்தான் நம்ம அவரோட எதிர்பார்த்த கேமராமேனுங்க. கேமராமேன் மட்டும் இல்லை, இவர் எடிட்டரும் இவர் தான், டைரக்டரும் இவர் தான். என்ன சொன்ன போனா எல்லாமே இவர் தான். ஆல் இன் ஆல் ஒன் அப்படின்னா வர சொல்லும். புரியுதா? இந்தாப்பா இதை கொண்ட ஒளி வைங்க. ஏதாவது சொல்றீங்களா வியூவர்ஸ்க்கு? ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு. முடிஞ்ச வரைக்கும் டெய்லி வீடியோ போடுறது ட்ரை பண்றோம். ஒரு வழியா கேமராமேன் கொண்ட ஒளி வச்சுட்டாரு. இப்போ போய் கண்டுபிடிக்கிறதா நம்மளோட. கண்டுபிடிச்சி எடுத்து கொண்டாந்து சாப்பிட்றதா வேலையை. மாப்பிள்ள, ஆமா, வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ரெடி. 1 2 3 போங்க. பதற விட்டாரு. 15 நிமிஷத்துல 5 நிமிஷம் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. நிலம் கூட வச்சிருக்காப்புல. இப்ப இலையில வச்சோமா சாப்பிட்டோமான்னு இருக்க போய் இதை போனால் கண்டுபிடி தின்னு முடின்ட்டு இதை தேட விட்டாங்க. இது 5 நிமிஷத்துக்கு மேலே தேடிட்டே இருக்காங்க, கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. இது திருப்பதியில் மொட்டை அடிச்சவனை தேடுற கதையாக இருக்குது. அங்கேங்க பத்தையாக இருக்குது. எந்த இடத்துல இருக்குன்னு கண்டு தேட வேண்டியதாக இருக்குது. பாருங்க. வெட்டிங்களே சவுண்ட் கேட்குது. வர இங்கே வந்துட்டு எங்கே தெரியாங்க
என்னம்மா எல்லாம் ஒண்ணா ஒரே இடத்துல கிடைக்கலையா? ஆளுக்கு ஒரு ஏக்கரா தேடி கிடைக்க மாட்டேங்குது. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 ஏக்கர்ல 3 ஏக்கர்ல வச்சாப்ல, அப்புறம் 3 ஏக்கர்ல வச்சாரு, இப்ப 4 ஏக்கர்ல வச்சுட்டாரா. மரம் அதிகமா இருந்தா உண்மையில எங்க இருக்குன்னே தெரியல. இப்ப அந்த சைடு பாரு, இல்ல நாளை முட்டா வச்சிருக்க போறாப்ல. ஆனா முட்டாலாம் இல்ல மாமா, ஒரு ஏக்கருக்கு 1 இருக்கும் மாமா. அப்படி வைக்கிறாரு மாமா. அப்படிதான் வைக்கிறாப்லையா? பாத்தி தெரியா, ஜஸ்ட் மிஸ். இப்பதான் ஒரு பாம்பு கொஞ்சம் தப்பித்தான் நானு. வியூவர்ஸ், நேரம் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. சரியான ஒரு பாம்புங்க உள்ள கடந்திருக்கு. நான் கவனிக்கல, ஆளை வச்சு சரசரன்னு எடுத்துட்டேன். இப்ப என்ன ஆளை போட்டு வச்சிருக்குங்க. நீங்க சொன்னா நம்புறீங்களே என்னன்னு தெரியல எனக்கு. நீ பிச்சான்ட்ட சொல்லிடாத, பயப்படுவான். மாமாட்ட வேணா சொல்லு, அவர் பாம்பு வாங்கி நல்ல பாம்புல குத்துல கையை விட்டு பிடிச்சிருவாரு. நான் போட்டியில ஜெயிச்சேன், பின்னதான் போல. வியூவர்ஸ், இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாங்க. நானு கேமராமேன், வாங்க வாங்க கிட்டக்க வாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த போட்டியிலையும் நான் தான் ஜெயிக்க போறேன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சா நானு. சரி சரி, போயிட்டு இருக்க வர்றேன். நானும் பின்னாடியே வந்துடுறேன் மாப்பிள்ள, கண்டுபிடிச்சிடுறேன். சரி, மாப்பிள்ளை கண்டுபிடிச்சாலும் வச்சு அவரு பொறுமையா சாப்பிடுவாரு. அப்பா, ஐயோ என்ன அரிப்பு. பெஞ்சை போட்டோமா, அது மேல இலைய போட்டோமா, சாப்பிட்டோமான்னு இருக்க போய் இப்போ பார்த்தீங்கன்னா கொண்ட கண்டுபிடி தின்னு முடின்னு சொல்லி எங்கெங்கேயோ ஒளிய வச்சுட்டு தேட விட்டாப்லங்க. நெருக்கி 5 நிமிஷமா தேடுறேன், கண்ணுக்கே தென்படலைங்க. 4 ஏக்கர்லையும் 300 மரம் இருக்கு. 300 மரத்துல எந்த மரத்துக்கு அடியில் இருக்குன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இது என்ன திருப்பதியில் பொட்டை அடிச்சவா தேடுற கதையா இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா எங்க பார்த்தாலும் உளுந்தா கிடக்கு, மரமா இருக்கு. எந்த இடத்துல போய் கண்டுபிடிக்கிறது? மாப்பிள்ளை ஏதோ குருட்டாம் போக்குல ஓடினாரு, சீக்கிரமா கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டாருங்க. பிரியாணியா இல்ல ரைஸா என்னன்னு தெரியலங்க. அதுவும் இந்த கடைசியா கண்டுபிடிக்கிறவங்க பார்ப்பாங்க, அவன் ரொம்ப பாவங்க. அது கடைசியாக முடியாது. இப்போனாலும் ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டாக்குன்னு இப்போ 2வதா நான் ஏதாச்சும் எடுத்துடலான்னு தான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். முடியலை, எங்கே தேடி என் காலை வலிக்க ஆரம்பிச்சிருக்கேன். மாப்பிள்ளை கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் சாப்பிட போறியா? கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுங்க. நானும் வந்துடுறேன். பாருங்க எவ்வளோ பெரிய மீன் பாருங்க. இங்க பாருங்க எவ்வளோ பெரிய மண்டன். 3/4 கிலோ இருக்கு இந்த மண்டையை சாப்பிட்டாலே பாதி சாப்பிடலாம் இருக்கு. அவ்வளோ பெரிய மண்டை. ஆனா உடம்பு அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. அப்படியே மாமா இன்னைக்கு டோட்டலா போக போறாங்க. நான் தான் இன்னைக்கு போட்டியில ஜெயிக்க போறேன். அப்புறம் தான் நேராக பட்ஜெட் கருத்தை சொல்லியிருந்தா காமடர் 5 நிமிஷம் போய் எடுத்துக்கலாம். மாப்பிள்ள கண்டுபிடிச்சதோட வேஸ்ட்டு, பொறுமையாக தான் சாப்பிடுவாப்ல. போட்டிக்குன்னு வந்துட்டு ஆளை இல்லாம தனியா சாப்பிட்ற பாருங்க. ஆனா இது உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. அங்க இங்கேயும் பார்க்காம பொறுமையா சாப்பிட்டு இருக்குது. கிச்சான் கண்டுபிடிச்சிட்டானா? கிச்சான் நினைச்சதான் பாம்பர் அமௌண்ட் வெட்டி இழுத்துருவாயா, கட்டி மென்னு துப்பிடுவானே. வாப்பா நம்பரை வெட்டி தான் வெட்டிலையோ. சரி தானுங்க, கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம 2 பேருக்கு தான் போட்டியா இருக்குதுப்பா. ஏய் கிட்டா, கண்டுபிடிச்சியா? ஏ நீ கண்டுபிடிச்சிட்டா? வெட்டுக்கலில ஐயோ, நீ வந்தா பயமா இருக்கடா உண்மையிலே. சீக்கிரம் அவரு உன்னோட இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தவால போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே மொறு மொறுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கு. முள்ளே இல்லைங்க, 1-2 தான் முள்ளு இருக்கு. வாயில் வச்சோன்னா அப்படியே பீஸ் பீஸாக உள்ள கேக்கா போகுது உள்ள.
ஈவஸ் நான் கூட வேற ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன் அவனுக்கு, நம்ம கிச்சனுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கோ அதே மாதிரி அவனுக்கு அதே தாங்க இருக்கு. ஆனா மாமாவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலங்க, வந்தாதான் தெரியும். அதுவும் ரெண்டாவது ஆளை வந்து போடு போடுன்னு பொரிய கிச்சான். உள்ள என்ன சாப்பாடு இருக்குன்னு தெரியல, எல்லாரும் கிச்சா வெளுத்து கட்டிட்டு இருப்பான். சூப்பர் முட்டை. சூப்பரான குழம்பு மீனுங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கு. முடிச்சிட்டாங்க, வெறும் முள்ளுதான் இருக்கு, அப்படியே சுளையா வந்துட்டு வாயில. எங்க இருக்கீங்க? கண்டுபிடிச்சீங்க இல்லையா? டைம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்க. மாமா ரொம்ப உள்ள போயிட்டாரு போட்டுங்க, ஒரு சவுண்டு மேல கார் விடலன்னா அப்ப ரொம்ப லாங்ல போய் தேடிட்டு இருக்காரு அவரு. அவர் கண்டுபிடிச்சி வந்துருவாராங்கிறது எனக்கே சந்தேகமா இருக்கு. பாப்போம் என்ன பண்றாருன்னு பாப்போம். டைம் வேற ஓடிட்டே இருக்கு. டைம் முடிய போகுதுங்க, 5 நிமிஷம் நெருங்கிடுச்சு. நான் ஜெயிச்சுவேன். ஜெயிச்சிருவியா? விட போய் உண்டை விட்டியா? நெருக்கி 3 ஏக்கர் போல தேடி இருப்பாங்க, கிடைக்கவே இல்லைங்க. அப்பா கால் வழியே வந்துட்டுங்க, எப்படியாச்சும் எடுத்து கொண்டு தான் பார்க்குறான், முடியல. வெட்டுக்கலையே இருக்கு. ஏய் ஏன் வைக்கிறதுக்கு இடமா இல்ல? இது மரத்து மேல, நான் கூட கீழே பார்த்துட்டு இருக்கேன், மரத்து மேல கொண்டு ஒளி வச்சிருக்கீங்க. மரத்துக்கு கீழே தேடுறேன் எல்லாத்துலயும், எங்கும் பூண்டு உள்ள மரத்து மேல கொண்டு வச்சிருக்கீங்க பாத. மாப்பிள்ள பாத்து போயிட்டு இருப்பாரு, கிச்சா நினைச்சா பயமா இருக்கு. வெட்டுக்கலையே, நீ தேடி எடுத்துட்டு வா, எனக்கு நேரில் பசி வந்துட்டு அலைஞ்சல. எனக்கு பின்னாடி வந்தாங்க, ஆனா அடிச்சு நவுத்திட்டு இருக்கா பாருங்க, மண்டையெல்லாம் பிரிச்சு மேய்ச்சிட்டாங்க. ஆனா எனக்கு பின்னாடி சாப்பிட்றான் முறுக்கு. போன்னு போடுற சோறு வயிற்றுல, சோறு வாயுல சாப்பிடு, சைட்ல எல்லாம் சாப்பிட்ற. நெருக்கி 10 நிமிஷத்துக்கு மேல தேடி இருக்காங்க, காலெல்லாம் வலி கட்டு போச்சு. ஓடோட பிரிச்சு வச்சு மேயறதா வேலை. வெட்டுக்கிறியே, நீ தேடி பொறுமையா எடுத்துவா, நான் போய் பெரிய சாப்பிட்டு இருக்கோம். கிச்சன் சாப்பிட்டு முடிச்சுட்டு போனாரு, அவன் போற போக பார்த்தா. வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. அம்மா வந்துட்டாரு, சீக்கிரம் சாப்பிடு. எப்பா இதை கண்டுபிடிக்கிறதுல பட்டா பாடு இருக்க. சீக்கிரம் சாப்பிடு. சீக்கிரம் சாப்பிடுறா. சாப்பிட்டியா? ஆமா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? டைம் வேற முடிய போதும் மாமா. எங்க இலை? இலையா? இலைய போடுங்க, இலைய போடுங்க. இலைய போட்டு பிரிங்க, உங்க இதோட என்ன இருக்குன்னு பாப்போம். தண்ணி உண்டா? தண்ணி கொடுத்தா டைம்ல டைம் முடிய போது, இல்ல ஒரு தண்ணி வேற. ஐயோ
இருக்கு டைம் ஆயிடுச்சா நல்ல வேலை. உங்களுக்கு ஏதோ வெயிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இருந்தாலும் பார்ப்போம். ரைஸ் தான் மாமா. ரைஸ் தானே? ரைஸ். இன்னொன்னு குழம்பு. குழம்பு உங்களுக்கும் அதே தானா? குழம்பு பெரியங்க. வேற எதுவும் வேற என்ன உங்களுக்கு ஏது மாப்ள மீன் எல்லாம் இருக்கு? சைடுல கேமராமேன் கொண்டாந்து. இப்ப நமக்கு உண்டா? உங்களுக்கு உண்டு மாமா. நமக்கு உண்டாங்க. எப்பாப்பா எடுத்துருவா பாருங்க. எடுத்துருவா இதனால கொண்டு வாங்க. என்ன வைக்கணும் வைங்க. உங்க ஆதியில் நிறைவேற்ற கொண்டாங்க பாருங்க. எப்படி மட்டும் உள்ளார போகுதுன்னு பாருங்க. 3 பேர் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் சாப்பிட்டு இருப்பாங்க மாட்டாங்க. பேச்சு குரல் கேட்குது. நானும் ஒரு 10-15 நிமிஷம் கிட்டத்தட்ட தேடிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வரைக்கும் சவுண்டு கொடுக்கல. நானும் கண்டுபிடிச்ச படாமல் இல்லை. தேடின கலப்புல பசியே வந்துருச்சு. கிச்சார வெளுத்து கட்டிட்டு இருக்கோம். அப்புறம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தாங்க இருக்கு. நான் கூட மாறி மாறி இருக்கும் எதிர்பார்த்தேன். பரவாயில்ல. இருந்தாலும் ஒரே மாதிரி இருந்தாலும் முறையானதான் இருக்கு. மீன் மண்டையை பாருங்க. ஒரு மண்டை 1 கிலோ இருக்கும் போல இருக்கேன். நம்மளோட ஃபேவரட்டே அதான். எனக்கு வேற சந்தேகமா இருக்கு. டைம் முடிஞ்சு போயிட்டானான்னு தெரியல. இன்னும் யாருமே சத்தமும் போடல வேற. அதை நினைச்சா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. டைம் ஆயிட்டானு தெரியல. நான் பாட்டு தேடிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ளே நினைக்கலதாங்க பாமா இருக்கு. இன்னும் தேடிட்டு கிடக்குறான். நம்ம பாருங்க வெளுத்து கட்டிட்டுருவான். மாமா ஆமா இருக்கிறதுலையே உங்களுக்கு தான் மாமா பெரிய மண்டை. நல்லா தொக்கா மாட்டிக்கிட்டு அந்த மண்டை உங்களுக்கு. மீனை அவ்வளோ சூப்பராக சமைச்சிருக்காங்கங்க. அந்த சமைச்சிருக்க கிளிப் இருந்துச்சுன்னா 1 நிமிஷத்துக்கு ஒரு போட்டு விடுங்க கேமராமேன். இந்த மீன் நம்ம முழிச்சு பார்க்க முறைச்சு பார்க்குது. கண்ணை பிடிச்சி கடிங்காத. பேச்சு சவுண்ட் கேட்குது. 3 பேர் எடுத்து வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. நான் மட்டும் தான் இங்கே தேடிட்டு இருக்கேன். முடிஞ்சு வைத்தாண்ணா. நான் மட்டும் தேடிட்டு இருக்கேன். நீங்க சத்தமே போடாம இருக்கியா? என்னடா சொல்ற? என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா? ஒரு மீன் 3 கிலோங்க. இதோட மண்டை பார்த்து எத்தனை பெருசு பாருங்க. மீனே 1 கிலோ இருக்கும். 2 கிலோ தான் துண்டு இருக்கும். பில்லு கண்டையோட தலங்க அது. நல்லா டேஸ்டா இருக்குமாம்மா. வெட்டிகளுக்கு டைம் முடிஞ்சுட்டேன். அது நம்ம வர சொல்லுமா? இல்லை தேடிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள முடிச்சிடலாமா? வாமா போவேன். இதுக்கும் ஒரு குரலை கொடுத்து பாருங்க. நம்ம அதுக்குள்ள முடிச்சிடலாம் இருக்க. வெட்டுகளே வெட்டுகளே ஐயோ வா, டைம் முடிஞ்சு போய் தூங்கி வா. பாதிக்கு மேல சாப்பாடு முடிச்சிட்டாங்களாம். கிச்சான நினைச்சாலே எனக்கு பீதியா இருக்கு. அவனால முக்காசு முடிச்சிருப்பான். இவங்க பாதினா அவங்க முக்காசு முடிச்சிருப்பான். கிச்சான் என்ன ஆயிட்டு தெரியல. போய் பார்த்தா தெரியும். வெட்டுகளே வெட்டுகளே டைம் முடிஞ்சிட்டு வாயா. வா டைம் முடிஞ்சிச்சு. நான் வரும்போதே பாதி சாப்பிட்டு முடிச்சாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்தால் ரசித்து ருசி சாப்பிட்ருக்கலாம்.
இனிமேலுக்கெல்லாம் உங்களோட நான் சாப்பிட்டு ஜெயிக்கிறது கஷ்டம் தாங்க. இருந்தாலும் போட்டியில் சாப்பிட்ருவோம் அப்படிங்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன். கண்டுபிடிக்க முன்னாடியே கண்டுபிடிக்க வேண்டியதானே. ஆயா உட்காரியா? நல்லா இருக்காங்களா வீட்டில் எல்லாரும்? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க. பண்றீங்களா இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னையா 3 பேர் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டீங்க. ஆமா எனக்கு கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துக்கலாம்ல? தேடி கண்டுபிடிச்சு தரோம். அவங்களாம் கண்டுபிடிக்கணும். மூளை ஒரு வழியா விளையாட வந்துருக்கான். நான் தான் கண்டுபிடிக்க முடியல. இதனால எதுவும் சாப்பாடு கிடைக்குமா? வாயெல்லாம் எச்சி வருது. அதெல்லாம் இல்ல, நீ எலிமினேட் தான். இதுல இருந்து காமன் நேரத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்கணும். அவங்களுக்கு தான் உனக்கெல்லாம் கிடையாது. அப்புறம் போட்டியோட ரூல்ஸ் என்ன, அதுல என்ன இது அதெல்லாம் எப்படி நாங்கள் சாப்பிட்றோங்க பார்த்துட்டு இருக்கேன். அதான் உன்னோட வேலையை. இப்போ இதுதான் இதோட பண்ணி சொன்னது. வாயில் எச்சி ஊறுதுண்ணா நீங்க சாப்பிட்றத பார்த்துட்டு. வச்சு இன்னும் முடிஞ்சு வச்சியா இதை பார்த்துக்கணும். நாங்கள் எப்படி சாப்பிட்றோன்னு பார்த்துக்க. இதான் உன்னோட டியூட்டியா. ரொம்ப பசி இருக்குதா? அப்புறம் வீட்டில் போய் சாப்பிடுங்க. நான் கேட்டோட நான் சாப்பிடாத கொடுக்க அப்படின்னு நினைச்சேன். அப்படின்னு நினைக்கக்கூடாது. அம்மா மீன் மண்டை சரியான டேஸ்ட் மாமா. அப்பா சத்தமே இல்லாம சாப்பிட்டு இருக்கீங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்? நான் வந்தேனாலும் தெரியுமாண்ணா? தெரியாதடா? தெரியுமா? பேசுனா எங்க நம்ம நீ வந்ததே கவனிக்கல தெரியுமா? அதான் பேசுனா நம்ம சாப்பாட்டுல பாதி கேட்டுவானே ஒண்ணு வாயை திறக்கல மாட்டாருங்க. நாளைக்கா கை அகலத்துக்கு இருக்குங்க. சூப்பர் மீனுங்க. மாப்பிள்ளையா கிச்சானு தெரியலங்க. 2 பேரும் போட்டி போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு ஆள் வின் பண்ண போறாங்க பதில. சீக்கிரம் சாப்பிட்றா மாப்பிள்ளை சீக்கிரம் மாப்பிள்ள. ஜெயிச்சுட்டாங்க. நான் பஸ்ஸேன் மாப்பிள்ளை ஒரு வழியா வெற்றிகரமா சாப்பிட்டு ஜெயிச்சுட்டாருங்க. பாப்பா கிச்சான் நெருக்கி வெட்டி வந்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு மீன் தாங்க வச்சிருக்கான். நெருக்கி சாப்பிட்டான். நான் கண்டுபிடிச்சதுல அலைஞ்சதுலேயே டயர்டாகிட்டுங்க. எனக்கு வந்து எப்படியும் சாப்பிட்டோன்னு பார்த்தா முடியலை. இங்கே இருக்க டைம் வந்தது இல்லை. வந்த டைம் ஆகி வந்தேன். சாப்பிடவும் முடியலை அலைஞ்சதில். கண்டுபிடி தின்னு முடி நிகழ்ச்சியில் எபிசோட் நம்பர் 3ல் ஃபஸ்ட்டு எடுத்து ஃபஸ்ட்டு ஆளாக சாப்பிட்டு முடித்தது நம்ம மாப்பிள்ளை. 2வது பார்த்திங்கன்னா நம்ம கிச்சாங்க. 3வது நானுங்க. வெட்டிக்கிளி தேடிகிட்டே இருக்கான். கடைசி வரலையும் தேடி டைம் அவுட் ஆகி வந்து உட்காந்துருக்கான் பாருங்க. ஸோ இன்றைக்கி போட்டியோட வின்னர் நம்ம மாப்பிள்ளை. வெற்றி பெற்ற நம்ம மாப்பிள்ளைக்கு 1000 ரூபா அன்பளிப்பு கொடுக்கறது பரிசு. இந்தாங்க மாப்பிள்ளை. உண்மையிலே நம்ம கிச்சானை பாராட்டணுங்க. 2வதா தேடி பிடிச்சி வந்து மாப்பிள்ளைக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து நின்று இங்கே பாருங்க. கிட்டத்தட்ட 2 மீன் தான் மிச்சம் இருக்குது. பாக்கியெல்லாம் சாப்பிட்டு பிடிச்சிட்டாப்லங்க. தோல்வி அடைஞ்ச வெட்டுக்கிளிக்கு பனிஷ்மெண்ட் காத்துட்டு இருக்கு. அதையும் பொறுத்திருந்து பாருங்க. ஏன்னா கிச்சான் ஜெயிக்கிற மாதிரி இருந்துட்டு கடைசியாக தோத்து போயிட்டா. வரப்பா அதிகமா இருந்துச்சானா சாப்பிடல. வெட்டுக்கிளி ஒன்ன மாதிரியே கதை விட ஆரம்பிச்சிட்டான் அவனும். வியூவர்ஸ், இது பனிஷ்மெண்ட் ரவுண்டு. என்ன பனிஷ்மெண்ட்னா இந்த ஐஸ் கட்டி எடுத்து வெட்டுக்கிளிட்ட கொடுப்பேன். 100 என்ற வரலையும் ஐஸ் கட்டியை கையிலே வச்சுக்கணும். அதை என்ன போகிறது யாருன்னா
நம்ம கிச்சான் தான் எண்ணுவோம். 1 2 100 வரலையும் என்ன தெரியுமா? தெரியும் தெரியுமா? சரி சரி 40 வரலையும் தெரியுமா எப்படி? தெரியும் சரி பாப்பா. டேய் 100 வரலையேன்றா. அதோட கையில வச்சுக்கிட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 14 15 16 17 19 20 என்ன? சீக்கிரம் என்ன? என்னடா? அது கூட தெரியாதா? இங்கிலீஷ்ல என்ன? தமிழ்ல தெரியாதா? இங்கிலீஷ்ல என்ன? 20ல இருந்து என்ன பண்றா? 20 21 22 23 24 25 26 27 28 29 30 30டா? 31 சொல்றா. தமிழ்ல எழுதுறியா? என்னதானே ப்ரா? இப்ப என்னடா? 30 34 35 36 37 38 39 40 90 90 அப்புறம் முடியடா கையெல்லாம் மறந்து போகுது 1 2 3 4 என்ன மறுபடியும் பஸ்ல வரா நான் வருவேன் வருவியா நான் இவ போயிடுவா என்னடா 30 என்றா 30 ல 30 30 31 சொல்லு 30 இத எப்படி நான் என்றா ஆமா சொல்லுதுடா சொல்லுவா பாரு 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 50